எம்சி ஜோன் ஃபிட்னஸ் யூனிவர்ஸ் ஷார்ட்ஸ்ல இருந்து வந்தாலும் சரி இல்ல ரெக்கமெண்டேஷன் பார்த்துட்டு வந்தாலும் சரி, இந்த யூனிவர்ஸோட ஃபர்ஸ்ட் வீடியோ இது. அண்ட் என்னோட சேனலோட அல்டிமேட் எய்மே 7700 எவ்ரிதிங் அபவுட் ஃபிட்னஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல ஒரு வீடியோ மேக் பண்ணும் அப்படிங்கிறது தான். ஸோ அந்த கான்செப்ட் இருக்கிற வீடியோ தான் இந்த யூனிவர்ஸோட கடைசி வீடியோவா இருக்கும். எப்படி எல்சியூல புதுசா ஒரு படம் வரும்போது ப்ரீவியஸ் படத்தெல்லாம் பார்த்துட்டு வர சொல்றாங்களோ அதே மாதிரிதான் அந்த கடைசி எபிசோட நீங்க பாக்குறதுக்கு முன்னாடி எல்லா எபிசோடையும் பார்த்துருக்கணும். பிகாஸ் அதுல சில டேர்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவேன். அந்த டேர்ம்ஸை தான் இங்க ஒரு வீடியோவா சொல்ல போறேன். அந்த ஒரு வீடியோ பார்த்தா உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். பட் இன்னும் கிளியரா புரியணுங்கிறதுக்காக தான் இங்க ஒரு வீடியோவா பிரிச்சு சொல்லுகிறேன். ஸோ இன்னைக்கு அப்படி அந்த யூனிவர்ஸ்ல வரப்போற ஃபர்ஸ்ட் வீடியோ கேலரிஸ். அப்போ ஆரம்பிக்கலாங்களா? கேலரிஸ், மெயின்டெனன்ஸ் கேலரிஸ், கேலரிஸ் பிளஸ் கேலரி டெபிசிட். எந்த பக்கம் திரும்பினாலும் கேலரிஸ் கேலரிஸ் கேலரிஸ்ன்னு சொல்றாங்க. அதுவும் நீங்க ஜிம் லைஃப்ல வந்துட்டீங்கன்னா இந்த டேர்மை பத்தி நீங்க கேள்விப்படாத நாளே கிடையாது. ஸோ வித்வுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் பிகின். கேலரிஸ். கேலரிஸ் அப்படிங்கிறது எனர்ஜியோட மெஷர். அதோட எஸ்ஐ யூனிட் தான் கேலரிஸ். நம்ம டெய்லி ஏதாச்சும் ஒரு ஃபார்ம் ஆஃப் ஆக்டிவிட்டியில இன்வால்வ் ஆகியிருப்போம். அது வந்து ஜிம், வாக்கிங் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம சும்மா உட்காந்து இருந்தாலுமே அதுவும் ஒரு ஆக்டிவிட்டி தான். ஸோ ஓடுறது, பாடுறது, விளையாடுறது, உட்கார்றது, தூங்குறது, சாப்பிட்றது, தண்ணி குடிக்கிறது, நிக்கிறது, இப்படின்னு எந்த ஒரு ஆக்டிவிட்டியில நம்ம இன்வால்வ் ஆனாலுமே நம்ம உடம்புல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த கேலரிஸ் வெளியே வந்துட்டே இருக்கும். ஸோ இப்படி வெளியே வர ஃபார்ம் பேர் தான் கேலரிஸ் அவுட். இப்படி மொத்த எனர்ஜியுமே ட்ரெயின் அவுட் ஆயிடுச்சுன்னா நம்ம உடம்பு என்ன பண்ணும்? ஸோ அதை காம்பன்சேட் பண்றதுக்காக நாம கொடுக்குற ஒரு சோர்ஸ் தான் ஃபுட். ஸோ ஃபுட் வழியா அந்த கேலரிஸை திரும்ப நம்ம உள்ள செலுத்திட்டே இருக்கோம். இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் கேலரிஸ் இன். ஓகே, உங்களுக்கு இப்போ ஒரு ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சைடு இந்த கேலரிஸ் வெளியே போயிட்டே இருக்குது ஏதோ ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டினால. இன்னொரு சைட் ஃபுட் வழியா அதை நம்ம உள்ள கொடுத்துட்டே இருக்கோம். ஸோ இந்த கேலரிஸ் அவுட்டும் கேலரிஸ் இன்னும் ஏதோ ஒரு ஸ்டேஜ்ல ஈக்குவல் ஆகும் இல்லையா? இந்த ஈக்குவல் ஆகிற வேல்யூக்கு பேர் தான் மெயின்டெனன்ஸ் கேலரிஸ். இந்த மெயின்டெனன்ஸ் கேலரிஸை பத்தி இதுக்கு முன்னாடி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் என்னன்னு கிளியரா தெரிஞ்சிருக்குமா தெரிஞ்சிருக்காதான்னு எனக்கு தெரியல. பட் இப்போதுல இருந்து கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஓகே, இந்த மெயின்டெனன்ஸ் கேலரிஸ் பத்தி பேசும்போது தான் கேலரி சர்ப்ளஸ், கேலரி டெபிசிட் அப்படின்னு ரெண்டு பேர் உள்ள வராங்க. இந்த கேலரி சர்ப்ளஸ் பல்க் பண்றவங்களுக்கு, இந்த கேலரி டெபிசிட் கட் பண்றவங்களுக்கு. இந்த மெயின்டெனன்ஸ் கேலரிஸ்க்கு ஸ்கிரீன்ல ரெண்டு ஃபார்முலா போடுறேன், பாத்துக்கோங்க. இந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம அந்த மெயின்டெனன்ஸ் கேலரிஸை கண்டுபிடிப்போம். ஸோ இந்த ஃபார்முலா வச்சு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், ஒரு நம்பர் வந்திருக்கும். இந்த நம்பர் ஒரு பாடி வெயிட்டுக்குமே மாறும். அதனால தான் எனக்கு ஒரு மெயின்டெனன்ஸ் கேலரி இருக்கும், உங்களுக்கு ஒரு மெயின்டெனன்ஸ் கேலரி இருக்கும், ஒருத்தருக்குமே மாறும். இப்போ இந்த கண்டுபிடிச்ச மெயின்டெனன்ஸ் கேலரிஸை வச்சுதான் நம்ம டெய்லி சாப்பிட்டுட்டு இருக்கணும். ஆனா நம்ம நிறைய பேர் அப்படி சாப்பிட்றது கிடையாது. இது வந்து நம்மளோட நார்மல் ஆக்டிவிட்டியை டெய்லி லீட் பண்றதுக்கு நம்ம சாப்பிட வேண்டிய ஃபுட் தான் மெயின்டெனன்ஸ் கேலரிஸ். இப்போ நீங்க ஜிம்முக்கு போக ஸ்டார்ட் பண்றீங்க, இங்க இருந்து பல்க் பண்ணணும் இல்லைன்னா கட் பண்ணணும் இப்படின்னு ஏதாச்சும் ஒரு டெசிஷன் எடுப்பீங்க ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்றதுக்கு. ஸோ இந்த பாயிண்ட்ல தான் இந்த மெயின்டெனன்ஸ் கேலரிஸ்ல இருந்து அதிகமா சாப்பிட்றதா கம்மியா சாப்பிட்றதா அப்படிங்கிற ஒரு டெசிஷன் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க பல்க் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கீங்க. ஸோ உங்களோட மெயின்டெனன்ஸ் கேலரிஸ் 2000 இருக்குன்னு வச்சுப்போம். நீங்க லீன் பல்க் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால இருக்கீங்கன்னா இங்க இருந்து 200 to 300 கேலரிஸ் மட்டும் சர்ப்ளஸ்ல வச்சு சாப்பிடணும். இல்ல நார்மல் பல்க் எனக்கு ஓகே அப்படின்னா ஒரு 400 to 500 கேலரிஸ் நீங்க சர்ப்ளஸ்ல வைக்கலாம். லீன் பல்க், டர்ட்டி பல்க் அப்படின்னா என்னன்னா, இந்த லீன் பல்க் பண்ணும்போது உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் தி கெயின்ஸ் மசிலா மட்டும்தான் இருக்கும். ஃபேட் ரொம்ப மைன்யூட் பர்சன்டேஜ்ல தான் இருக்கும். ஸோ நீங்க ஃபுல்லா ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் முடிக்கும் போது உடம்புல ஆப்ஸ் ரீஜன்ல கூட ரொம்ப லைட் ஃபேட் தான் இருக்கும், ஹெவி ஃபேட் தெரியாது. பட் நார்மல் பல்க் பண்ணும்போது அப்படி கிடையாது, கொஞ்சம் மிக்ஸ்டா தான் இருக்கும், மசிலும் இருக்கும், ஃபேட்டும் இருக்கும். ஸோ ஒரு ஸ்டேஜுக்கு மேல உங்களுக்கு ஃபேட் விசிபிளா தெரியற அளவுக்கு இருக்கும். ஸோ லீன் பல்க்ல ப்ராசஸ் ஸ்லோ தான், பட் ரிசல்ட் சூப்பரா இருக்கும். நார்மல் பல்க்கும் சூப்பர் தான், பட் ஆனால் கட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். எந்த பல்க் பண்ணலான்னு நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. அண்ட் இதுலயும் ஒரு மேக்ஸ் சயின்ஸ் ஒளிஞ்சிருக்கு, என்னன்னு சொல்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் வீக் நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க பல்க் பண்றதுக்கு. லீன் பல்க்னே நம்ம எடுத்துப்போம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2000ல இருந்து 200 கேலரிஸ் நீங்க சர்ப்ளஸ் இருக்கீங்கன்னா அந்த வீக் முடிஞ்சதுக்கு அப்புறம் செகண்ட் வீக்ல உங்களோட வெயிட் வந்து 0.2 kg இன்க்ரீஸ் ஆயிருக்கணும். அப்போ தான் நீங்க கரெக்டா சாப்பிட்டுட்டு வரீங்க அப்படின்னு அர்த்தம். அந்த வெயிட்டுக்கும் அந்த ஃபுட்டுக்கும் இருக்கிற கனெக்ஷன் இந்த நம்பர்ல தான் இருக்கு. பாருங்க, 200 அதிகமா சாப்பிட்டீங்கன்னா 0.2 kg ஏறும், 300 சாப்பிட்டீங்கன்னா 0.3 kg, 500னா 0.5 kg, 1000னா 1 kg. இந்த மாதிரி நீங்க எவ்வளவு சாப்பிட்றீங்களோ அந்த 1 வீக்கோட எண்ட்ல உங்களுக்கு இவ்வளவு சேஞ்சஸ் தெரிஞ்சிருக்கும். அப்படிதான், அவ்வளவுதான். அடுத்தது ஜாக் பாட்டு 1000 சர்ப்ளஸ்ல இருந்து 1 கிலோ ஏற்றிட வேண்டியதான் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன் நார்மல் பல்க்குக்கே நமக்கு ஃபேட் கொஞ்சம் விசிபிளா தெரியும்னு சொல்லி. ஸோ 1 kg சர்ப்ளஸ்க்காக நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு பாதி ஃபேட் தான் இருக்கும். ஸோ ஒரு நல்ல ப்ராசஸ்ல போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா லீன் பல்க் இஸ் தி பெஸ்ட் வே. இதே அப்படியே ஆப்போசிட் கட் பண்றவங்களுக்கு
அங்க எப்படி 200 300 அதிகப்படுத்தணுமோ நீங்க அதே மாதிரி கம்மிப்படுத்தவும், அவ்வளவுதான். மற்றபடி ப்ராசஸ் எல்லாமே சேம் தான். இந்த பல்கிங் கட்டிங் இதை பத்தி நான் தனித்தனி வீடியோ இந்த யூனிவர்ஸ்ல வரும், அதை பத்தி பின்னாடி தெரிஞ்சுப்போம். இந்த கேலரிஸை நம்ம பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் இப்படி நார்மலா சாப்பிடுவோம். ஜிம்முக்கு போற பர்சனா இருந்தா எக்ஸ்ட்ரா 2 மீல் சாப்பிடணும். அதுதான் ப்ரீ ஒர்க் அவுட், போஸ்ட் ஒர்க் அவுட். இதை பத்தியும் இந்த யூனிவர்ஸ்ல அடுத்தடுத்த வீடியோஸ்ல வரும். ஸோ எப்போ சாப்பிடணுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், ப்ரீ ஒர்க் அவுட், போஸ்ட் ஒர்க் அவுட், டின்னர். கடைசியா இதுல குட் கேலரிஸ், பேட் கேலரிஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் ஃபுல்லா குட் கேலரிஸா எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு மசில் கெயின் நல்லா இருக்கும். இதே பேட் கேலரிஸ், அதாவது ஜங்க் ஃபுட் சாப்பிட்டோம்னா நமக்கு ஃபேட் ஜாஸ்தியா இருக்கும். இங்கே தான் அந்த லீன் பல்க், டர்ட்டி பல்க் அந்த கான்செப்ட் மிக்ஸ் ஆகும். ஸோ நீங்க உங்களோட டயட்டை ஃபுல்லா குட் கேலரிஸ் இருக்கிற ஃபுட்டாவே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ பேட் கேலரிஸ் சூஸ் பண்றது ஒரு நல்ல வழியே கிடையாது. அதனால பேட் கேலரிஸ் பக்கம் போகாதீங்க. ஸ்கிரீன்ல உங்களுக்காக குட் கேலரி ஃபுட்ஸ் அண்ட் பேட் கேலரி ஃபுட் போடுறேன், நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இந்த கேலரிஸ் பத்தின கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இதை தவிர்த்து அடுத்தடுத்த வீடியோஸ்ல புரோட்டீன், கார்போஹைட்ரேட், ஃபேட், சப்ளிமெண்ட்ஸ் எப்படின்னு சொல்லி நிறைய கான்செப்ட் அடுத்தடுத்து யூனிவர்ஸ்ல வரப்போகுது. ஸோ இந்த யூனிவர்ஸை மிஸ் பண்ணாம ஒரு எபிசோடையும் பாருங்க. அப்போதான் அந்த கடைசி வீடியோ 7700 எவ்ரிதிங் அபவுட் ஃபிட்னஸ் அப்படிங்கிற வீடியோ உங்களுக்கு கிளியரா புரியும். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைச்சீங்கன்னா உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த யூனிவர்ஸ்ல இருக்க அடுத்தடுத்த வீடியோஸை மிஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோல இருந்து உங்களுக்கு ஏதாச்சும் புதுசா தெரிஞ்சிருந்தா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. எபிசோட் 2 ஆஃப் FFU மீட் பண்ணுவோம். ஸ்டே ஸ்ட்ராங்.